ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் நிவிஸ் கார்டில் நீ கொஞ்சம் அறுவடை பண்ண வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க என்ன பறிச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப் வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை எடுத்திருக்கேங்க. தூதுவளையும் முடக்கத்தானும் பறிச்சிருக்கேங்க. இது ரெண்டையும் வச்சு ஒரு சூப் வச்சு சாப்பிட்டோம்னா இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ முடக்கத்தெல்லாம் பார்த்தா நம்ம தேடி எங்கேயாவது வெளியில் படர்ந்து கிடக்குங்கிறக்காக நம்ம தேடி போகணும். இதெல்லாம் நம்ம கார்டனில் பக்கத்துலேயே வச்சுட்டு வச்சிங்களேன், நம்ம தேவைப்படும் போது இந்த மாதிரி மூலிகைலாம் நம்ம சூப் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் ஸ்பைசஸ் குருமாவுக்கு பயன்படுத்தும் போது இதோடைய எஃபெக்ட் சூப்பராக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அத்திப்பழம் இருந்துச்சு. இந்த இந்த பக்குவத்தில் எடுக்கலன்னு வச்சிங்களேன், ஏதாவது அணிலோ குருவியோ ஏதாவது சாப்பிட்டு போயிடும். அத்திப்பழம். அடுத்து பார்த்தா ஒன்று கும்கு ஓட்ட ஆரம்பிச்சிருந்துச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 3 வெண்டைக்காய் தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ வருங்க கத்தரிக்காய் எடுத்துருக்கேங்க. இதில் 7 வகையான கத்தரிக்காய் இருக்குங்க. 7 வகையான கத்தரிக்காய் இருக்குது. இதை வச்சு ஒரு காரக்குழம்போ இல்லைன்னா ஒரு கூட்டோ செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த பக்குவத்தில் அதாவது நம்ம ஆர்கானிக்காக பயன்படுத்துகிறோம்ல, அதனாலே நம்ம காயெல்லாம் பெரிய அளவுக்கு பெருசாக வர மாட்டேங்குது. குட்டி குட்டியாக தாங்க வருது. நம்ம இயற்கை முறையாக பயன்படுத்தும் போது குட்டி குட்டியாக தான் வருது. நம்ம ஹைப்ரிட் காய்னால் ரொம்ப பெருசாக மொந்தையாக வரும். நம்ம இயற்கை முறையில் பயன்படுத்துகிறதுனால பாருங்கள் குட்டி குட்டியாக தான் நம்ம காய் வருது. ஆனால் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம ஒரு காரக்குழம்பு வச்சாலும் சரி, ஒரு பொரியல் பண்ணாலும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அத்திப்பழம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதாங்க என்னையோட அறுவடை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிவிஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.